பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். என கண்பானவர்களே, யோபு பக்தன் சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். மனிதர் புரிந்து கொள்ள முடியாத அற்புதமான காரியங்களை தேவன் செய்கிறார். தேவனுடைய எண்ணி முடியாத அதிசயங்களுக்கு முடிவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். Glory to God. இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். தாவீது சொல்லும்போது அவரே அதிசயங்களை செய்கிறவர். தேங்க்யூ லார்ட். யாத்திராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கும்போது, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? தேவன் செய்கிற அற்புதத்திற்கு ஒப்பான காரியம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த கால வேளையில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் செய்ய போகிற காரியங்கள் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத இடத்திலிருந்து ஒரு அற்புதம் நடக்க போகிறது. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் பாருங்க, நான் நினச்சே பார்க்கலங்க நீங்கள் உதவி செய்வீங்கன்னு, நான் நினச்சே பார்க்கலங்க இப்படியெல்லாம் நடக்கும்னு. வியந்து பார்க்கத்தக்க ரீதியில் கர்த்தர் இன்றைக்கு உன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். அவரை துதியுங்க. தாவீது சொல்லும்போது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, நீர் செய்ய போகிற அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக நான் உம்மை துதிக்கிறேன்னு சொல்லி அவருடைய நாமத்தில் நீங்கள் துதி செலுத்தும் போது கட்டாயம் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என்ன நடக்குது தெரியுமா? சகரியா தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிற போது, தேங்க்யூ லார்ட், நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய தூதன் இறங்கி அவன்கிட்ட சொல்கிறான், சகரியாவே, பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்துக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த கால வேளையில் என கண்பானவர்களே, நீங்கள் தேவ சன்னதியில் கடந்து வந்து தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போது
இன்னைக்கு நான் சொல்லுவேன், உன் ஜெபம் கேட்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். உனக்கு ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆண்டவர் உண்டாக்க போகிறார். அற்புதம் நடக்க போகுதுங்க. அந்த அற்புதத்தின் நிமித்தம் உனக்கு ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் உங்கள் சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவர்கள் தேவ சன்னதியில் கடந்து வந்து ஆண்டவரை ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடக்கட்டும். அதிசயங்களை காண கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.